பாண்டவர்கள் வனவாசம் சென்று முதல் 3 வருடங்கள் கழிந்தது. காமியக்கா வனத்தில்தான் பாண்டவர்கள் தங்களது முதல் கட்ட வனவாசத்தை வாழ்ந்தனர். அப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனை சந்தித்து அவனிடம், உங்களது வனவாச காலம் முடிந்து நீங்கள் நாடு திரும்பிய பின் நிச்சயமாக ஒரு மாபெரும் யுத்தம் தொடங்கும். அதில் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது நீ கற்று வைத்திருக்கும் வித்தையும் இப்பொழுது உன்னிடம் இருக்கும் சக்தி அஸ்திரங்களும் மட்டும் உனக்கு போதாது பார்த்திபா. உனக்கு இன்னும் அதிக அளவில் திவ்ய அஸ்திரங்கள் தேவைப்படும். நீ உடனே உனது ஆன்மீக தந்தையான இந்திரனை சந்தித்து பல திவ்ய அஸ்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். அது உனது வெற்றிக்கு பெரும் துணையாக இருக்கும் என்று கிருஷ்ண பகவான் சொன்னார். அதனால் அர்ஜுனன் இந்திரனிடம் சென்று, இந்திரலோகத்தைச் சேர்ந்த தேவர்களின் சக்தியை கொண்ட திவ்ய ஆயுதங்களை எனக்கு கொடுங்கள் தந்தையே. சில வருடங்களுக்கு பிறகு என் வாழ்வின் முக்கியமான ஒரு யுத்தத்தை நான் சந்திக்கப் போகிறேன். அதில்தான் என் குடும்பத்தின் எதிர்காலமே அமைந்திருக்கிறது. அதனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து தேவர்களின் ஆயுதங்களையும் எனக்கு கொடுத்து உதவுங்கள் தந்தையே என்றான். அதற்கு இந்திரன், பால்குணா, நீ கேட்பதை கொடுத்து உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உதவுவதில் எனக்கு மகிழ்ச்சித்தான். ஆனால் நீ கேட்பது மிகவும் பெரிய வரம். இதை உனக்கு கொடுத்து உன் குடும்பத்திற்கும் உனக்கும் உதவும் அதிகாரம் எனக்கு இல்லை என்றான் இந்திரன். அதற்கு அர்ஜுனன், தந்தையே, நான் உலகங்களையோ ஆசைகளையோ மரணமற்ற தன்மையையோ அடைய விரும்பவில்லை. நான் என் மகிழ்ச்சிக்காகவும் அந்த ஆயுதங்களை கேட்கவில்லை. தெய்வங்களை அடக்கியால நினைத்தும் நான் அதை கேட்கவில்லை. என் குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த திவ்ய ஆயுதங்களை கேட்கிறேன். என்னையும் என் சகோதரர்களையும் எங்கள் மனைவியையும் வனாந்தரத்தில் வாய வைத்த பகைவனை பழிவாங்காமல் விட்டால் இந்த உலகம் என்னை தூற்றுமே. எனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் என் திறமையை வளர்க்க எனக்கு உதவிய என் குருநாதர், எங்கள் குலத்தின் காவல் தெய்வமாக இருக்கும் என் தாத்தன் பிதாமகர் பீஷ்மர், வேறு பல சிறந்த வீரர்களும் கௌரவர்களுக்கு உதவியாக கௌரவர்கள் தரப்பில் அவர்களுக்கு துணையாக யுத்த களம் வருவார்கள். அந்த வீரர்களை எதிர்கொள்ள என் திறமை மட்டுமே எனக்கு போதும். ஆனால் அவர்களிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எதிர்த்தாக்குதல் செய்ய எனக்கு உங்களது வஜ்ராயுதமும் மற்ற திவ்ய ஆயுதங்களின் தேவையும் அதிக அளவில் ஏற்படும். அதனால் தயவு செய்து எனக்கு அந்த திவ்ய ஆயுதங்களை கொடுத்து உதவுங்கள் என்றான். அதற்கு இந்திரன், அனைத்தையும் உருவாக்கிய எல்லா கடவுள்களுக்கும் மேலான ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த மகேஸ்வரர் திரிசூலத்தை கையில் ஏந்தி இருக்கும் முக்கண்ணர் மனது வைத்தால்தான் அது நடக்கும். நீ அவரை வேண்டி கடுமையாக தவம் இருந்து அவரை நேரில் வர வைத்து முதலில் அவரிடம் அனுமதி கேள். அவர் உனக்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் நீ கேட்பது நடக்கும். முக்கண்ணர் சம்மதம் தெரிவித்த உடனே நீ இந்திரலோகம் வந்து உனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக்கொள் என்றான் இந்திரதேவன். ஆனால் இந்திரனுக்கு பாசுபதாஸ்திரத்தின் ஞானம் இல்லை. பாசுபதாஸ்திரம் தேவர்கள், யக்ஷகர்கள், கந்தர்வர்கள் என யாருக்கும் தெரியாது. அர்ஜுனன் இந்திரன் சொல்லியது போல் கடுமையாக தவம் இருந்து சிவபெருமான் மனதை குளிரச் செய்தான். அர்ஜுனன் தவத்தால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு நேரில் காட்சி தந்தார். அர்ஜுனனிடம் வேண்டிய வரத்தை கேட்கும்படி சிவபெருமான் சொன்னார். வனத்தில் அர்ஜுனனை திவ்ய அஸ்திரங்களை அடையும்படி சொன்னபோதே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பாசுபத அஸ்திரத்தை பற்றியும் அதன் வலிமை திறன் பற்றியும் சொல்லியிருந்தார். அதன் சக்தியையும் தன்மையையும் கேள்விப்பட்டதும் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை அடைய ஆசை கொண்டான். இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் யக்ஷகர்களுக்கும் கந்தர்வர்கள் என யாருக்கும் பாசுபத அஸ்திரம் பற்றிய ஞானம் இல்லை என்பதையும் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லியிருந்தார். அதனால் இந்திரலோகம் சென்று தேவர்களின் ஆயுதங்களை வாங்கி கொள்ள அனுமதி பெற்ற பின் அர்ஜுனன் சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரத்தின் ஞானம் வேண்டும், அதை எனக்கு கற்றுத்தரும்படி கேட்டான். சிவபெருமான், அர்ஜுனா, எனக்கு மிகவும் பிரியமான ஆயுதங்களிலேயே அதிபயங்கர சக்தியை கொண்ட பாசுபதாஸ்திரத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். இந்த அஸ்திரத்தை வெளிப்படுத்துதல், அடக்குதல், திரும்ப பெறுதல் என்ற 3 நிலையையும் நீ கற்றுத் தேர்வாய்.
பாசுபத அஸ்திரத்தை உனது எண்ணங்களாலும் கண்களாலும் மந்திர வார்த்தைகளாலும் வில்லின் மூலயமாகவும் உன்னால் வெளிப்படுத்த முடியும். ஆனால் பால்குணா, ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் கொள். இந்த அஸ்திரத்தை நீ எந்த ஒரு மனிதர் மீதும் செயல்படுத்தக்கூடாது. அதீத சக்தி இல்லாதவர்கள் மீது பாசுபதாவை செலுத்தினால் அதன் ஆற்றல் முழு பிரபஞ்சத்தையும் அழித்துவிடும். பாசுபத அஸ்திரத்தால் அழிக்க முடியாதவர் என்று உலகிலும் ஒருவர் கூட இல்லை. இத்தகைய வல்லமை கொண்ட இந்த பாசுபத அஸ்திரத்தை மிகவும் கவனமாக பாதுகாத்து வை என்று சொல்லி அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் சிவபெருமான். அதற்கு பிறகு அர்ஜுனன் மீண்டும் இந்திரனை அழைத்து சிவபெருமான் தனக்கு சம்மதம் தெரிவித்ததை சொல்லி இந்திரனுடன் சேர்ந்து தேவலோகம் சென்று தேவர்களின் அனைத்து சக்தி அஸ்திரங்களையும் வஜ்ர ஆயுதத்தையும் வாங்கி கொண்டு மீண்டும் பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த காமியக்கா வனத்திற்கு வந்தான். அர்ஜுனன் திவ்ய அஸ்திரங்களை பெற்று வருவதாக சொல்லி சென்று பல நாட்களாகியும் திரும்ப வராமல் போனதால் மற்ற பாண்டவர்களும் திரௌபதியும் அர்ஜுனனை நினைத்து அழுது கொண்டிருந்தனர். மீண்டும் அர்ஜுனனை கண்ட பிறகுதான் அவர்கள் அனைவரும் நிம்மதியாக மூச்சை விட்டனர். இப்படியாக கிருஷ்ணன் சொல்லியபடி திவ்ய அஸ்திரங்களை அடைய நினைத்த அர்ஜுனன் முதலில் அவனது ஆன்மீக தந்தையான இந்திரனிடம்தான் சென்றான். ஆனால் சிவபெருமானின் அனுமதி இல்லாமல் என்னால் உனக்கு எந்த ஆயுதத்தையும் தர முடியாது என்று இந்திரன் சொல்லியதால் சிவனை நோக்கி தவம் இருந்து அவரிடம் அனுமதியையும் பாசுபதாஸ்திரத்தையும் பெற்ற பின் தேவலோகம் சென்று தேவர்களின் திவ்ய அஸ்திரத்தை அடைந்தான் அர்ஜுனன்.